ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன் ஓடிஐ அப்படின்றது வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுதுல்ல சார் இந்த ஓடிஐ சீரிஸ் முடியும் போது. ஆமா, அவன் டெம்பரமெண்ட். ஐ வில் கிவ் யூ தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க சொல்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நான் சொல்றேன். இந்த ரெண்டு பேரும் வந்து பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நீங்க பாருங்க. நேற்று மேட்ச் எங்க குரூஷியலா நம்ம ஜெயிச்சோம்னு நம்ம சொல்றேன். 270 ஏதோ ஒன்று 271 நினைக்கிறேன் அடிக்க வேண்டியது. ஆக்சுவலி 5.5 தான் ஆஸ்கிங் ரேட். ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு இருக்கிற ஃபார்முக்கு எல்லாம் 350 ஆக்ஷன் இருக்கும் எல்லா மேட்சும். ஆனா இங்க சேசிங் ஒரு டென்ஷன் இருக்கு, டார்கெட் டென்ஷன் ஒன்று இருக்கு. அது இருந்தாலுமே நார்மலா கண்டிஷன்ஸ் இருந்துட்டா யூஸ்வல் பிளாம் பாயிண்ட்ஸ்ல போயிருக்கலாம். பட் என்ன பண்ணது தெரியுமா நேத்தி அவனுடைய யான்ஸ்டன் அண்ட் நம்ம லுங்கி சொன்ன பாத்தீங்களா, ஸ்லோவா போட்டு சாவடிக்கிறாரு. ஓடி வந்து பயங்கர மேசிவான ஒரு பர்சனல் தப்பன்னு அப்படி மெதுவா வடிவேலு காமெடி மாதிரி பண்ணிக்கிறாரு. உடனே ஏர்லியா போய் ஒரு ஸ்லோக் ஆடுவோம் வந்து வர இந்த ப்ராப்ளம் ரெண்டு பக்கம். அவர் வந்து கட்டி பூமராங் டைப்ல சிக்குன்னு ரெண்டு பக்கம் போயிருக்கு வந்து அவருடைய ஹைட்டுக்கும் அவரோட மூவ்மெண்ட்டுக்கும். அதுல என்ன பண்ணாங்க பியூட்டிஃபுல்லா அந்த கிரீடு முதல் 10 overs பவர் பிளே அவனை நிமித்தின் ஒரு 8 runs per over அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி போட்டு டாப் ஹிட்டர்ஸ் 4க்கு 6க்கு பேர் போன ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் வானா அமுகி வாசிக்கலாம். 4 to 4.5 runs per over வந்தா கூட போறோம். தள்ளி 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 ஆடலாம். லெட்ஸ் கெட் தி கிளியர் ஃபார்ம் அண்ட் ரிதம். அதுக்கப்புறம் 11th ஓவருக்கு அப்புறம் ஆன்ஸ்லாட் ஆரம்பிக்கலான்ட்டு பண்ணாங்க பாருங்க. அங்கதான் மேட்சை ஜெயிச்சோம். பிரில்லியண்டா பண்ணாங்க. நம்ம ரன்ஸுக்கு ஏற்றி போயிருந்தோம்னா 10 ஓவர்ல 3 விக்கெட் வந்து கதை கந்தலாயிடும் இந்த டார்கெட் டேசிங்ல. ஏன்னா அந்த மகாராஜா டஃப் டு ஹேண்டில் இந்த பிச்சில். ஏன்னா கரெக்டா வந்து டிராப் பண்றாரு லெங்க்ல பியூட்டிஃபுல்லா. தேங்க் காட் அந்த மைண்ட் செட்டை பியூட்டிஃபுல்லா மாத்தினாங்க ரெண்டு ஹிட்டர்ஸும். டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுவேன். இமேஜின் டிராவிஸ் ஹெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுங்க, காம ஆடக்குன்னா போயிடும் கேம் வர்றது சரியா. டெஸ்ட் மேட்ச்ல பேஸ்பால் டைப்ல ஆட்டார் வேற விஷயம். இங்க நீங்க மெதுவாக பண்ணீங்கன்னா துருன்னு 9 பேர் கிட்ட இருக்கிறாங்க வச்சு வாங்கிடலாம் தோணும். அது அழகா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லா தான் ஜெயிச்சோம்.